பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்ச 2 இந்திய போர் விமானங்களை சுற்றி வீழ்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இன்னும் அதிகாரப்பூர்வ போர் மட்டும் தான் அறிவிக்கப்படல. அதை தவிர ஒரு போருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இப்ப பார்டர்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. நேற்று பாகிஸ்தான் எல்லைக்கு போய் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு அதிகாலை இந்தியா மேல பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு இந்திய எல்லைக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் கஃபூர் ஒரு புதிய பரபரப்பு தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்ச இந்திய போர் விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் தன்னோட பேட்டியில இன்னைக்கு பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இந்திய போர் விமானங்கள் புகுந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த போர் விமானங்கள் மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருக்கு. இந்தியாவோட காஷ்மீர் பகுதி கிட்ட தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதுல நாங்க 2 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு காலையில தான் இந்த 2 விமானங்களும் சுட்டு வீழ்த்திருக்கோம். அதுல ஒரு விமானம் இந்திய எல்லைக்குள்ள இருந்துச்சு. இன்னொரு விமானம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீர்ல விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய போர் விமானத்தோட விமானியை கைது செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில இந்திய போர் விமானம் வெடித்து சிதறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. அது தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஏற்பட்ட விபத்தா இல்ல பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் சொல்ற மாதிரி இதுதான் அந்த தாக்கப்பட்ட விமானமா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி ஜான் எட்வர்ட் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழல சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழல் ஒரு முழு போரா வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பாகிஸ்தான் ராணுவம் கிட்ட மோதல, பாகிஸ்தான் மக்கள் கிட்ட மோதல, பயங்கரவாதிகள் கிட்ட மட்டும் தான் மோதிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாகிஸ்தான் கொடுக்குற பதிலடி அவங்க மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றது கொடுக்குற விஷயம் தான். மற்றபடி போர் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு விமானம் தாக்குதல் உள்ள இருக்குன்னா நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். பாகிஸ்தான் F-16 இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம தாக்குதல் நடத்திருக்கோம். அவர் பைலட் வந்து இந்தியாவுல லேண்ட் ஆயிட்டாருன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அவங்க வெளியே குதிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த ஃபிளைட்டோட சேர்ந்து கிராஷ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜான் எட்வர்ட் தெரிவிச்சிருக்காரு. மொத்தம் 2 விதமான தாக்குதல் இருக்கு. வான் வழியா போய் ஒருத்தவங்க தாக்கிப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஏர் அட்டாக். அதாவது நம்மள்ட்ட கனரக துப்பாக்கிகள் இருக்கு, ஏவுகணைகள் இருக்கு, அது வழியா வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது 2த்துல எதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் படை தளபதி முடிவு பண்றதா அப்படிங்கிற மாதிரியும் ஜான் எட்வர்ட் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அவங்களும் சரி நம்மளும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் டிஃபென்ஸை பிளாக் பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவிலியன்ஸ்க்கு உயிர் சேதம் ஏற்படும். எதை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வான்வழி தாக்குதல் நடக்குதா இல்லையா அப்படிங்கறத ரேடார் சிஸ்டம் மூலம் ஃபைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலயும் பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய F-16 விமானம் வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஃபிளைட் ஒன்று. பாமியை விட ஏர் ஃபைட்டுக்கு அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஜான் எட்வர்ட் தெரிவிச்சிருக்காரு. அதனால F-16 அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டர் ஜெட். அந்த ஃபிளைட்ல உட்காரக்கூடிய பைலட்டுக்கு ஒரு முழு விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா தயார் நிலையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் முன்னாள் விமானப்படை அதிகாரி ஜான் எட்வர்ட் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.